இப்படி தசத்துக்குள்ள இருந்தா இதை எப்படி மிக இலகுல செய்யறேன்னு விளக்கமா பார்ப்போம். உள்ளுக்கு இருக்கிறதையும் இங்க கீழே என்ன இருக்கோ அது இந்த அடுக்கா நாங்க மாத்தணும், உள்ளுக்கு இருக்கிறத மாத்தணும். அதுக்கு முதல்ல இங்க தசத்துல இருக்குது, தசத்தை இல்லாம பண்ணுவோம். தசத்தை இல்லாம பண்ண ஒரு வழி இருக்கு. உள்ளுக்கு என்ன இருக்கோ அதை எழுதுறோம். 32 கீழே எழுத போறோம். இந்த ஒன்றுக்கு நேர, அதாவது தசத்துக்கு நேர ஒன்றை போட்டு பின்னுக்கு எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை பூஜ்ஜியத்தை போட்டு விட்டா சரி. இப்ப 1,00,000 வந்திருக்குது. முழுவதின் 3/5 அடுக்கு. இப்ப தசம் இல்லாம நாங்கள் பின்னத்துல எழுதிட்டோம். பின்னத்துல இருக்கிறத எப்படி செய்யறேன்னு நான் ஏற்கனவே பார்த்துட்டோம். கீழே என்ன இருக்கோ அதே அடுக்குல எழுதணும். 32 எழுதலாம், 2/5 அடுக்குன்னு எழுதலாம். அதே மாதிரி 1,00,000 எழுதலாம், 10/5 அடுக்குன்னு எழுதலாம். முழுவதின் 3/5 அடுக்கு. இப்ப பார்த்தோம்னா தனித்தனி இருக்கிறத ஒரே அடுக்கா எழுதலாம். 5 தர பெருக்கல் எழுதலாம் பக்கத்துல இருக்க சுட்டியை. இப்ப 5ஐயும் சுருக்கலாம். இந்த 5ஐயும் சுருக்கலாம். சுருக்கினோம்னா 2/10 முழுவதின் 3ஆம் அடுக்குன்னு வரும். உள்ளுக்கு இருக்கிறதை நாங்க சுருக்கி எழுதலாம். 2ஐயும் 10ஐயும் சுருக்கினோம்னா 5 மேல 1, 1/5 3ஆம் அடுக்குன்னு வரும். இப்ப இதை நாங்கள் அடுக்கு இல்லாம எழுதிவிட்டா சரி. 1/5 3 பிரிக்கணும்னா 125. இதுதான் இதுக்குரிய விடை. இதே மாதிரி இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 0.0016. இப்படியான வினாக்களை தெரிஞ்சுக்கொள்ள GR Maths இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பவர்ஃபுல் வீடியோ வரும்.